ஹை கைஸ், நம்ம மெமரி வச்சேன் பிளாக் லெவலில் எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா குழந்தைங்களை காணோம், அதுதான் இப்ப பிரச்சனை. பாசிம், நீங்க எங்க போனீங்க? எல்லாரும் கண்டிப்பா பாத்ரூம் போயிருக்க மாட்டாங்க. செத்து போடா. இவன் வார்த்தை ஆட்டாங்க. என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன். உன் தங்கச்சி காண்ட போய் தேர்றா. இதை விட யாருமே எனக்கு முக்கியம் கிடையாது. உன்னை கொல்லதான் போறேன், விட மாட்டேன். அட பைத்தியா. இந்த கிராமத்துக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எல்லாரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ எங்கம்மா இங்க? இந்த நேரத்துல எப்படி பனி பெய்யும்? இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இந்த பக்கமா வந்து அப்படியே உங்களை பார்த்ததுனால இங்க குளிர்காய வந்த. ஆஸ்தா, யார் இது? மேஜிக் நைட்ல என்னுடைய ஃப்ரெண்ட் இவங்க. நோயல், இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் ரெபேக்கா. என்னது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நான் சொல்றத கேளு. குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மலையை நோக்கி போறத நான் பார்த்தேன். எதனால அப்படி நடக்குது? லேட் நைட்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் நடக்குதா என்ன? குழந்தைங்களா? உன் ரத்தத்தை வச்சுதான் இன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவலே நடக்க போகுது. போதும், நிறுத்து. பிரச்சனையை பாடுறா. மறுபடியும் வந்துட்டியா? சிஸ்டர் கிரானி, இந்த பணியில மேஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா எந்த மாதிரி மேஜிக்னு தான் எனக்கு தெரியல. குழந்தைங்கள இது கண்ட்ரோல் பண்ணிருக்கு. குழந்தைங்களோட மேஜிக் இன்னும் முழுசா டெவலப் ஆயிருக்காது, அதான் இது அஃபெக்ட் பண்ணிருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. எல்லா குழந்தைங்களையும் ஒரே நேரத்துல கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏய் கிழவி, உன்கிட்ட இருந்த குழந்தைங்களையும் காணுமா? மரியா அந்த கூட்டத்துல இருக்கான்னு சொல்லிடாத. இருக்கா? அவளையும் தான் காணும், தேடிட்டு தான் வரேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவளை பாத்துக்கோன்னு சொல்லிதானே உன்கிட்ட விட்டுட்டு போன. அவளை இப்படியா பாத்துக்குவ? நீ உடனேயே வைலன்ஸ்ல இறங்குற. உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? உனக்கு வேணும்னா தாராளமா என்ன அடிச்சுக்க, எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதனால மரியும் திரும்ப வர போறது இல்ல. ஆமா, உண்மைதான். எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும். நீ அவன் மேல கையெடு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆஸ்தா, நீ எதுக்கு குறுக்க வந்த? சொல்றது கேளு. இப்ப நம்ம இதை நிறுத்திடுவோம், நம்ம வேலையை போய் பாப்போம். அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். கூட பார்க்காம அடிக்க பார்க்கணும். நம்ம மேஜிக் நைட்ஸ், புரியுதா? புரியுதா? ரொம்ப நல்லா சொன்ன. எனக்கு இந்த பையனை ரொம்ப சொன்ன பிடிச்சிருக்கு. வார்த்தைலாம் மனசுல ஆழமா இறங்கி இருக்கு. யார் எங்க அவர் வந்துட்டாருன்னு ஒரு உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அமைதியாவே நான் உனக்கு கொன்னுறேன். பைத்தியம். உனக்கு வலிக்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு வலிக்கிறேன். அப்பதான் என் வழி மண்டில ஏறாது. தப்பு பண்ணடா, என்ன விட்டுடுடா, எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது. அப்படியா? அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? ஒரு மேஜிக் மிரர் மேரி கிட்ட கொடுத்து அதை எப்பவும் பத்திரமா வச்சிருக்க சொல்லி கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்மிஷன் மேஜிக் அவளுக்கு நல்லாவே தெரியும். மிரரோட மானாவை ட்ராக் பண்ண அவளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா இருக்கிற இடம் நமக்கு சீக்கிரமா தெரிஞ்சிடும். ட்ராக்கிங் வாட்ச் மாதிரி இருக்குது. எல்லாம் சரிதான்டா, ஆனா நான் உன்னை கொல்லதான் போறேன். அப்பதான் என் வெறி நீ ஏன்டா படுத்து வாங்க ஓடண்டா. கூட வரேன், ஏன்னா என் குழந்தைங்களை எல்லாம் மீட்க வேண்டியது என்னோட கடமை. தேங்க்ஸ் சிஸ்டர் கிரானி, ஆனா நாங்களே இதை வேண்டாம். இந்த கிழவி எல்லாம் அங்க கூட்டிட்டு வந்தா தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும். எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க? இவங்களை பார்த்தா ஒன்னும் அவ்வளவு நார்மல் கிரானி மாதிரி எல்லாம் எனக்கு தெரியலையே. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எங்களை மாதிரி ஆட்களை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆஸ்தா, மார்க்க ரொம்ப சில்லியா நடந்துப்பான். லூக்கா பிடிவாதமா இருப்பா. அவங்கள நினைச்சா வருத்தமா இருக்கு. இப்ப நான் என்னதான் பண்றது? அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எங்கதான் போவேன்? கவலைப்படாத ரெபேக்கா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து உன்கிட்ட சேர்க்கிறேன். அப்படியெல்லாம் ரேட் பண்ணாத, எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா பண்ணிக்க. கண்டிப்பா உனக்காக நான் காத்திருப்பேன். ஐயோ, சரி, இப்ப கிளம்பலாம். எனக்கு தெரியல. ஏன் உன்னால தானா பறக்க முடியாதா? இவன மாதிரி டேங்லரா வரணும்னு ஆசைப்படுறியா? வாட்டர் வச்சு நீ பறக்கலாம். இந்த வில்லேஜ் அட்டாக் பண்றது கூட யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ இங்கேயே இருந்து இந்த வில்லேஜை யாரும் தாக்காம நீ பாத்துக்க. அது போக நம்ம மேஜிக் நைட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். ஆஸ்தா, சீக்கிரமா வந்துரு. அவன் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு. ஓ வாவ், என்னால நம்பவே முடியல. எனக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இப்போ நம்ம விளையாடலாமா? என் கூட விளையாட வாங்க. தனிமையில இருக்கிற பையன் போல.
தெளிவாயிட்டா இது சர்ச்சிலே எப்படி இங்க வந்த? எல்லாம் ஏன் ஒரு மாதிரி ஸ்டக்கா இருக்க மாதிரி இருக்காங்க? நல்ல விஷயம். யார் அவ? என் மேஜிக் உங்களை நல்ல பசங்களா மாத்திரும். எல்லாரையும் மந்திரம் போட்டு இப்படி பண்ணிட்டாரோ? புரிஞ்சுது. என் பிரதர் எனக்கு மேஜிக் மிரர் கொடுத்தாரு. அதுதான் இந்த மேஜிக்ல இருந்து என்ன காப்பாத்தி இருக்கு. நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் வந்துட்டேன். ஓ உனக்கு ஃபீல் பண்ண முடியுதா என்ன இது? இந்த பொண்ணு மேல மட்டும் என் மந்திரம் வேலை செய்யாம இருக்கு. இது எப்படி சாத்தியம்? நீ ரொம்ப நாட்டியான பொண்ணா இருக்க போல. இந்த மேஜிக்கு மேல வேலை செய்யாம போனா உன்னால நல்ல பொண்ணா மாறவே முடியாது. உனக்கு என் ஃப்ரெண்டா இருக்க ஆசை இல்லையா? இல்ல அப்படி இல்ல. நீங்க இந்த மாதிரி மந்திரம் போட்டு அடிமையாக்க கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. உனக்கு இந்த மாதிரி பேச வந்து யார் அழகா சொல்லி கொடுத்தாங்க? நீ ஏன் இப்படி பேசுற? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த மாதிரி பேச கூடாது. உனக்கு புரியுதா? ஏய் இங்க பாரு, நீ உன்னோட டெம்பரை லூஸ் பண்ணாத. எட்டு இந்த வேற மெர்ச்சன்டைஸ் எல்லாம் நம்ம வீண் பண்ண கூடாது. உனக்காக நான் இப்படி பண்றேன்னு தெரியாம நீ இப்படி பண்றீங்க. என்ன மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி நடக்காது. ஓ, இங்க இந்த பொண்ணுதான் ஸ்டாரா? இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற மேஜிக் ரொம்ப கிரேசியா இருக்கு. இங்க இருக்கிற மத்த குழந்தைங்களை விட இவ ரொம்ப மாறுபட்டு இருக்கா. ஆமா ஒருத்தன் இவங்க கிட்ட எல்லாம் மேஜிக் இருக்க கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி எந்த தவறும் நடந்துடக்கூடாதுன்னு நான் சொல்லியும் நீ இவ்வளவு பெரிய மேஜிக் விஷயத்தை கொண்டு குழந்தைங்களா வந்திருக்க. சூஸ் பண்றாங்க என்ன மன்னிச்சிடுங்க. இந்த குப்பை எனக்கு தேவையில்லை. இது உள்ளே கிடக்கட்டும். இதுக்கு மேல என்னோட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. உறைஞ்சு எதனா ஆயிடுச்சுன்னா இப்போ நான் இது ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சாகணும். வேற ஆராய்ச்சி அவ இவனுக்கு பக்கத்துல எத்த தான் மேஜிக்க இருக்கா. கொடுத்து அந்த பானம் ரொம்ப அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வெயிட் பண்ண மாதிரி நான் வந்துகிட்டே இருக்கேன். உன்னை எப்படியும் சேஃபா காப்பாத்திடுவேன். நீ பயப்படாத. ஊர்ல இருக்கவங்க என்னையா பண்றாங்க? ஊர் மொத்த வந்து எடுத்துன்னு போயிக்கிறாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கண்டிப்பா எல்லாரும் திரும்ப வந்துருவாங்க. மேஜிக் நைட்ஸ் உங்க குழந்தைய காப்பாத்திடுவாங்க. ஓ, மேஜிக் நைட்ஸ் வந்திருக்காங்களா? கண்டிப்பா என்னோட குழந்தை எனக்கு பத்திரமா திரும்ப கிடைச்சிருவாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க என்ன நடக்குது? ஐ அம் சாரி. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆஸ்தா இவங்க கோயிலுக்கு எல்லாம் அவங்க magic எல்லாரையும் இருக்க கூட்டிட்டு போறாங்க. வந்துருவான். உங்களுக்கு தான் தெரியும்ல. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே. ஆமா, நம்ம வீட்டுக்கு என்னாச்சு? இது அந்த ஆஸ்தா கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துருவான். இதுவும் அவனாலதான் நடந்துச்சு. ஏய். இப்ப நாம அத ஆமா, பேட்ச் அவன் பண்ணி அந்த- அதுக்கு மேட்ச் அவன் பண்ணி தானே பண்ணான். உதச்சு- உள்ள பனியா இருக்கே. சரி, நான் மேஜிக் நைட்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி உடனே இங்க வர வைக்கிறேன். இவனா ஹலோ, சொல்லுங்க. இது மேஜிக் நைட் ஹெட் குவார்டர்ஸ் தான். ஹே, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேனே. நீ ஹெட் குவார்டர்ஸ்ல தான் வேலை பாக்குறியா என்ன? ஆஹா, இது ஒண்ணு ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. எல்லாருக்கும் உதவியா இருக்கட்டும்னா கேப்டன் ஜாக் என்ன இந்த வேலையை பார்க்க சொல்லிருக்காரு. ஏன்னா நான் ஷார்ட் டைம்ல நிறைய வேலையெல்லாம் பண்ணி நிறைய சாதனை பண்ணிருக்கேன். அதனாலதான் எனக்கு நிறைய வேலை கொடுக்கறாங்க. எப்பவுமே நான் தான் better தெரியுமா? இங்க எமர்ஜென்சி சொல்லிட்டு இருக்க, லூசு மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த நியான் வில்லேஜ்ல ஸ்னோ அதிகமா இருக்கு. Really? How romantic. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை யார் இந்த வேலைக்காக போட்டது? மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்னோ வர வச்சிருக்காங்க. குழந்தைங்க இந்த வில்லேஜ்ல இருந்து கத்திட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் இரு. என்னது? அப்ப மேஜிக் நைட்ஸ் கிட்ட இதை உடனே சொல்லணும்ல. அட பைத்தியக்காரா. ஓகே ஓகே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஆனா இப்பதான் எனக்கு மோசமான ஃபீலிங்கா இருக்கு. என்ன பண்ண போறானோ? ஓ, இது அந்த ஊரை விட்டு தள்ளி தனியா இருக்கு போல. அந்த மானம் அங்க இருந்து தான் வருது. ஆமா, அந்த கொகை தான். மொத்த குழந்தைங்களையும் மறைச்சு வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான கொகை அதுதான். அது மார்க்கோ. ஏய், ஒரு நிமிஷம் இருடா. கீழே பாரு. கீழே யாரோ இருக்க மாதிரி எனக்கு தெரியும். யாரா இருந்தா என்ன, எனக்கு எந்த கவலையும் இல்லாத மாதிரியும் கிடையாது. உனக்கு போகணும்னா நீ தாராளமா குதிச்சு. ஹாஸ்தா, நீ எல்லாம் மேஜிக் நைட்னு வெளியே சொல்லாத. உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. மத்தவங்களுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு மாதிரி தான் முக்கியம். வேற யாரா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் ஜெயில இருக்கும் போது எனக்கு கேப்டன் சொன்னது ஞாபகம் இருக்கு. எப்போ பிளாக் புல்ஸ்ல சேர்ந்தனோ அப்பையில இருந்து ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு.
நீ யார பாதுகாக்கணும்னு நினைக்கிறியோ, யார் ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறியோ அவங்கள நீ கண்டிப்பா காப்பாத்து. இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். மார்க்கோ, என் தங்கச்சி எல்லாரையும் உனக்கு காப்பாத்தணும். ஒண்ணும் இல்ல, நீ வாயில நல்லா இருக்க. பாவம் இந்த குழந்தை இப்படி அநியாயம் பண்ணிருக்காங்களே, அவங்களுக்கு இது நல்லதே இல்ல. மார்க்கோ, நான் பேசுறது கேக்குதா? இல்ல, அவன் ஏதோ டிரான்ஸ்பெல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், அதான். ரிலீஸ் பண்ணாலும் விடிய முடியும். அதை என்கிட்ட விட்டுடுங்க. கொஞ்சம் இரு, நீ என்ன பண்ற? ஆ, சூப்பரு. ஆஸ்தா, நீ என்ன பண்ற சிஸ்டர்? ஆ. ஹேய் மார்க்கோ, எப்படி இருக்க? இவன் இந்த ஸ்வாட வச்சு எப்படி மேஜிக்க ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் தெரியலையே. அதான் மேடம் மேஜிக். எனக்கு ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. ஃப்ளேம் ஹீலிங் மேஜிக், சீக்ரெட் ஹீலிங் லைட். ஐ நன்றி, இது ரொம்பவே வாமா இருக்கு. இது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் கிராணி. மனுஷங்களை ஹீல் பண்ற பவர் இருக்கா? என்ன நடந்ததுன்னு சொல்லு, அதான் ரொம்ப முக்கியம். அது எனக்கு எதுவும் சரியா தெரியல. இதெல்லாம் பண்ணதுக்கு கடைசி அழியதான் போறான். மார்க்கோ, நாங்க போய் உன்னுடைய சிஸ்டர் அப்புறம் மத்த குழந்தைங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அந்த குகையிலேயே எங்களுக்காக பத்திரமா நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பியா? இல்ல இல்ல, என்னால முடியாது. எனக்கு அங்க ரொம்ப பயமா இருக்கு ஆஸ்தா. எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். என்னடா குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்க நீ? இப்ப ஐயோ, பெரிய பையன், குழந்தைதான். மறந்துட்டியா? உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், இந்த பிளாக் போல் ரோபோ மேல பத்திரமா இருக்கட்டும். இது கண்டிப்பா உன்னை பாதுகாக்கும். நீ பயப்படாம இரு. நீ இப்ப குழந்தை இல்ல, நீ ஒரு மேஜிக் நைட் தான். உனக்குள்ள அந்த தைரியம் வந்தே ஆகணும். நாங்க திரும்பி வர வரைக்கும் நீ எங்களுக்காக வெயிட் பண்ணணும், ஓகே? கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன். ஆனா நான் உனக்கு இதை சும்மா தான் கொடுத்துட்டு போயிருக்கேன். நான் திரும்பி வந்து கேட்ட உடனே நீ என்கிட்ட அதை கொடுத்துடணும். இல்லன்னா உனக்கு அவ்வளவுதான், சொல்லிட்டேன். இதுல ஏதாவது விளையாடுதணும் பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு புரியுது. சரி, சீக்கிரம் கிளம்பலாம். மத்த குழந்தைங்களை காப்பாத்தணும். அங்க இத்தனை கோகை இருக்கா? ஒரு மேஸ் மாதிரி இருக்கு, ஆனா போக போக இந்த மானம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. மரி, கொஞ்சம் தாக்குப்படி நான் வந்துட்டே இருக்கேன். ஆஹா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இன்னும் அதிகமா வரணும். எந்த பவர் எடுக்கிறாங்க? என்னைய மாட்டி விட பாக்குற? அந்த மேஜிக்க மொத்தமா வெளியில எடுக்கிற. வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்தது யாரு? அடுத்த லிட்டில் ஸ்டார் யாரு? சத்தம் போடாம வா, தொல்லை பண்ணாத. உனக்கு வேற வழி இல்ல குழந்தை. நாங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். இந்த மேஜிக் பவர் இருக்கே, உன்னை அதை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்த போகுது. நல்ல வேலை, உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் வந்துட்டேன். என் தங்கச்சி அழ வச்சிட்டீங்களா? உங்களை விட மாட்டேன்டா. சாக போறீங்க. அவன் என்ன பண்றான்? அவன் நம்மள கொல்லுவான் போல இருக்கே. அந்த ரோப், அப்ப அந்த மேஜிக் லைட்டா? அடச்சே, இவ்வளவு சீக்கிரம் அவன் எப்படி நம்மளை கண்டுபிடிச்சான்? சைக்கோடா. மேஜிக் உங்ககிட்டயும் தானே இருக்கு. நீ அவளை பத்தியே பயப்படுற? அவனை அழிக்க ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்க சார். ஸ்னோ மேஜிக், ஸ்னோ கிரை. மிரர் மேஜிக். இப்போ மிரர் ஷிஃப்ட். இந்த மாதிரி மேஜிக் இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா? அவனுக்கு என்னால அடிக்கவே முடியல. எல்லாமே அந்த மிரர்கள் தான் போடுது. நான் வந்துட்டேன் மாதிரி. சீக்கிரம் அவனை ஏதாவது பண்ணு. அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்டா. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்னோ கிரியேஷன் மேஜிக், ஸ்னோ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்ப காப்பாத்துவாங்க. அவங்களை அழிக்க வந்துகிட்டே இருப்பாங்க. உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்னை அழிக்க இதை மில்லியன் கணக்கில் கூட உருவாக்குவோம். நீ மாட்டிக்கிட்டா. இதே மாதிரி தான் கட் பண்ணி ஊருக்குள்ள வந்தாங்க நிறைய பேர். கேம்பஸ் மாதிரி இதுக்கு மேல இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். மிரர் மேஜிக். ரிஃப்ளெக்ட் ரெஃப்ரைன். ஒரே அட்டாக்ல முடிஞ்சு. எல்லாரையும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் சாகடிச்சிட்டான். அவ்வளவுதான், போச்சு. இவன் இவ்வளவு பயங்கரமா இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. அடச்சே, இந்த பிளான் வேலை செய்யாம போயிடுச்சு.
ரொம்ப ஈஸியா இந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கல் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். கடைசியில இவன் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான். இந்த மாதிரி ஆளுக்கு எதிரா என்னுடைய மேஜிக் பவர் தாக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. எதுவுமே இங்க வேலை செய்யல. முன்ன மாதிரி ஒரு உதவாக்கரை நான் பார்த்ததே இல்ல. யோசி, கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது என்ன? தங்கச்சி மேலே இப்போ நினைச்சேன் இதோ. இப்போதான்டா சாவணி நெருங்குறேன். கண்ணாடி பையா, இங்க இருந்து ஓடிடு. இல்லனா இவனுக்கு பயங்கரமான கொடூரம் நடக்கும். என்ன தைரியம் உனக்கு? இப்பவும் என்ன மிரட்டணும்னு உனக்கு தோணுதா? நீ மட்டும் ஏதாவது பண்ணாடுவீங்க, நான் டென்ஷன் இவன் கழுத்தை திருப்பிடுவேன். உனக்கு தங்கச்சியே இல்லாம போயிடுவா. சரி, சீக்கிரமா உன் வேலையை முடி. அவனை நசிக்க போடு. அவன் இருக்கவே கூடாது. சீக்கிரம். அச்சவா யாரு இவன்? ஏஞ்சல் மாதிரி டக்குனு போய் காப்பாத்தண்டா. அவர் போய் பிச்சிட போறாங்க. ஒன்னும் ஆகலையே ஏஞ்சல் மாதிரி. அஷ்டா போய் கட்டி பிடிக்கணுமா? சின்ன உன்னை விட்டுருவாங்க. ஐயோ உனக்கு அறிவில்லை. என் தங்கச்சியை பிடிச்சு வச்சிருக்கும் போது எதுக்காக இதை பண்ண நீ? ஒரு வேலை அது மாதிரியே தாக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. அவளை காப்பாத்துறதுக்காக தானே பண்ண. நீ இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? முதல்ல உன்னால முடியாது, நான் முடிச்சிருக்கேன். அதுக்கு நீ சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? தள்ளிப்போ மாதிரி. இந்த குழந்தைங்க எல்லாரையும் கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிட்டா இவங்க கிட்ட எதுவுமே இல்ல. இப்படியே போச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்களால மேஜிக்க கம்ப்ளீட் பண்ண முடியாது. மேஜிக் எடுத்துட்டானா? அவர் என்ன சொன்னாருன்னா இவங்க எல்லாரையும் பணமாக்க போறேன்னாரு. என்ன கேவலமான புத்திடா உனக்கு. இது நல்லது இல்ல. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? முன்னாடி இங்க வந்த பையன் ரொம்ப கோவமா இருந்தா, இப்ப வந்திருக்கிறவன் ரொம்ப மோசமா இருக்கா. இவன் முன்னாடி நாம ஜெயிக்கவே முடியாது. இந்த பையன் மேஜிக்கே இல்ல. சரிடா இந்த பையன் கிட்ட மேஜிக் பவர் இல்லடா. அவன் ரொம்ப சாதாரண பையனா இருக்கா. இது தெரியாம போச்சு. இப்படி ஒரு குப்பையை பார்த்தா நான் பயந்துட்டு இருந்தேன். அங்க கிட்ட வாடி. அது போக இவங்கிட்ட ரோப் கூட இல்ல. இவன் மேஜிக் லைட் எல்லாம் இல்ல. இவன் ஏதோ சாதாரண பையன். நாம இவனை விடவே கூடாது. நீ குழந்தைய பாத்துக்க, நான் அவளை பாத்துக்கிறேன். இதோ இங்க இருக்கான பொடிய. முதல்ல அவன் கதையை முடிச்சுட்டு வரேன். மத்தது வந்து பாத்துக்கிறேன். ஓடு. பேசுவ. இவ்வளவும் பேசிட்டு இங்க இருந்து போயிடுவியா நீ? நீ பண்ணதுக்கு அனுபவிக்காம எப்படி போவ? ஜிப்ஸும் நல்லா இருந்ததுங்க. நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன் ஒரு வேளை அவன் தனிமையில் இருக்கான் போல், பசங்களாம் கூப்பிட்டு வச்சு அவன் தனிமை போக்கிறதுக்காக அவன் கூட விளையாடுவான் அப்படி நினச்சிட்டேன். பார்த்தா இன்னொருத்தன் இருக்கான். அவன் ஏதோ கட்டளை எடுத்து இவன் செய்கிற மாதிரி தான் இருக்குது. இவனா செஞ்ச மாதிரி இல்லை. இவனே அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அதனால் செய்ய வைக்கிறானான்னு தெரில. பட் வந்து இது கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. குழந்தைங்கிட்ட அதாவது அவங்களால எதுவும் முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட இருக்க பவர் எடுத்து இவர் இதுவாகிறார். ஸோ அது கரெக்டாக வந்தாங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட வந்து மேஜிக் எடுத்துனா இப்போ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மேஜிக்கே தெரியாத மாதிரி ஆகிடும். ஸோ பெரிய பிரச்சனையாக தான் முடிஞ்சிருக்கும். கரெக்டாக வந்து நம்ம பசங்க பண்ணாங்க. ஆனால் இவன் உக்கிறான் பாருங்கள், சைக்கோ. அப்போ கூட அவன் தங்கச்சி மாதிரி தான் காப்பாற்றணும் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தது. அது மொத்த பேரே காப்பாற்றுற அந்த எண்ணம்லாம் இல்லை. ஸோ இவன் இப்போ தனியாக போயிருந்தா கூட தங்கச்சி மட்டும் காப்பாற்றிட்டு வந்துனே இருந்திருப்பான் போல இருக்குது. வேறு எதுவும் கண்டுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்ல வேலை அஷ்டா இவங்களா இருக்கிறதுனால இது நடக்குது. நல்லா தான் போச்சு. அவனுக்கு ஃபீலிங்ஸ்னு ஒன்று சுத்தமாக கிடையவே கிடையாது போல. ஏதோ இந்த தங்கச்சி வந்து ஒரு ஃபீலிங், அந்த ஒன்று மட்டும்தான் அவன் மனசில் இருக்குது. அது மட்டும்தான் அவன் இது கொடுத்து இவனுக்கு தெரிஞ்சு உணர்ந்துருக்கான் போல. மற்றபடி இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும், யோசிக்கணும் அப்படிங்கிறது அவன் அவன் மூளையிலையும் இல்லை, உடம்புலையும் சுத்தமாக கிடையவே கிடையாது போல. ஏன்னா இப்போ அவன் ஊருக்குள்ளே வரப்பயே அவனை வேடாக எல்லாருமே பார்த்தாங்க. அது வந்து இப்போ பிளாக் புல்லுன்றதுனால பார்த்த மாதிரி தெரியல. இந்த ஊரில் அவனையுமே ஒரு மாதிரி வித்தியாசமாக பாருங்களோ, கைதி அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ யாருமே மதிக்காதனால அந்த தங்கச்சி மட்டும்தான் அவளை மதித்து பேசினான்னா அது மாதிரி தான் அவனுக்கு பெருசாக இருக்குது. இது யார் எக்கேடு கேட்டால் எனக்கு நீங்கள் என்ன மதிச்சிங்களா, நான் எதுக்கு தான் மதிக்கணும், உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அந்த ஆட்டிடியூட் அப்படி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. அட்லீஸ்ட் அந்த பாப்பாவை சுற்றி இருக்கிறவங்க மதிக்கல. ஏன்னா அந்த பாப்பாவை தானே அந்த கிராண்டிலாம் பார்த்துக்கிறாங்க. அப்போ அதுக்காவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல.
நீ விரும்புகிற ஒரு தங்கச்சியை தான் அவங்க கேர் பண்ணுறாங்கன்னும் போது அது கூட அவனுக்கு சுத்தமாக கிடையாது. அதுதான் ரொம்ப மோசமாக இருந்தது. அதான் அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ நீ போகிற இப்போ அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தான் இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்க்காம இருந்திருக்கியா, அப்போ அவங்க தானே பார்த்துக்கிறாங்க. அப்படியே அஷ்டா தான் போன மாட்டி அவங்க காப்பாற்றிக்கிறான். இன்னும் தங்கச்சியே இருந்திருக்காது, அதையும் பார்க்கல. இந்த செகண்ட் அவன் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதோ அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுறானே தவிர அவளுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்றது அவன் யோசிக்க மாட்டான். அதான் அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யலைன்னு அர்த்தம். பாசம் தடுக்குது எல்லாத்தையுமே. கொஞ்சம் அதை தவிர்த்துட்டு பார்த்தா தான் சுற்றி என்ன நடக்குதுன்றது தெரியும். இப்போ கூட அஷ்டா மேல் தான் இதுவாகவே இருக்கிறான். வந்து என்ன பண்ணியிருக்கான் எது செஞ்சுருக்கான்றதுலாம் அவனுக்கு தெரியல. ஸோ அவன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். பார்க்கலாம் போக மாறுறான் நான். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.